அது ஒரு மதிய நேரம். அந்த கல்லூரியில எல்லா மாணவர்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அவங்க பெஞ்சில ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துட்டுருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி அடுத்தது இன்னொரு ப்ரொஃபஸர் வருவாரு. அவரும் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ப்ரொஃபஸருமே அடுத்து அவருக்கு உள்ள வராரு. வந்தவரு எல்லார் முன்னிலையிலுமே, "இங்க பாருங்கப்பா, இன்னைக்கு நாம கிளாஸ் எடுக்க போறது கிடையாது. அதுக்கு பதிலா வேற ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம்" அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தை கேட்ட உடனே எல்லா மாணவர்களும் அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "என்னங்கய்யா, என்ன ஆக்டிவிட்டி?" அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ப்ரொஃபஸர் எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம, "ஒரு நிமிஷம் இருங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாரு. போனவர் அவருடைய கையில் கிட்டத்தட்ட 60 பலூன்களை எடுத்துகிட்டு வராரு. அந்த 60 பலூன்களையுமே உள்ளே கொண்டு வந்துட்டு, "இங்கே பாருங்கப்பா, இந்த பலூன் எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுப்பேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்கெட்சை வச்சு உங்களுடைய பெயரை அந்த பலூனில் எழுதணும். முதல்ல நான் சொன்ன விஷயத்த செய்யுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாணவர்கள்கிட்டையுமே ஒவ்வொரு பலூனை கொடுக்குறாரு. அவங்களையுமே ரொம்ப பொறுமையாக அவங்க பெயரை அந்த பலூனில் எழுதுகிறாங்க. எல்லார் பெயரும் எழுதுனதுக்கப்புறமா இவர் எல்லார் பலூனையுமே வாங்கிக்கிட்டு பக்கத்து ரூமுக்கு போகிறாரு. எல்லா பலூன்களையுமே அந்த ரூமில் விட்டுறாரு. இப்போ மறுபடியும் ப்ரொஃபஸர் அங்கே வந்து, "இங்கே பாருங்கப்பா, உங்களுக்கு 5 நிமிடங்கள் டைம் கொடுக்குறேன். நீங்கள் அந்த ரூம்குள்ளே போயிட்டு உங்கள் பேர் எழுதுனீங்க பார்த்தீங்களா, அந்த பலூனை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரணும். இதுதான் இன்றைக்கி டாஸ்க்" அப்படிங்கிறாரு. எல்லா மாணவர்களும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. "ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, கண்டிப்பாக அதை செய்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரெடி ஆகுறாங்க. இப்போ ப்ரொஃபஸர் "உங்கள் டைம் ஸ்டார்ட் ஆகுது" அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் குடுகுடுன்னு ஓடி அந்த ரூமுக்கு போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலூனாக எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எடுக்கிற பலூன் எல்லாத்துலேயுமே வேற ஒருத்தரோட பெயர் தான் எழுதியிருக்குது. அவங்க அதை தூக்கி போட்டுட்டு இன்னொரு பலூனை எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே தேடிக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போது வெறுங்கையை வீசிக்கிட்டு எல்லா மாணவர்களும் கிளாஸுக்கு வராங்க. இப்போ ப்ரொஃபஸர் கேட்குறாரு, "ஏன்ப்பா, என்னாச்சு? ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கீங்க. உங்கள் பலூனை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா?" அப்படிங்கிறாரு. இப்போ அதுக்கு அந்த மாணவர்கள் சொல்கிறாங்க, "ஐயா, அங்கே வந்து 60 பலூன்கள் இருக்குது. ஒவ்வொன்றுத்துலேயும் வெவ்வேறு பெயர்கள் எழுதியிருக்கிறோம். இப்போ நான் ஒரு பலூனை எடுத்து பார்த்தேன்னா அதில் என் பெயருக்கு பதிலாக வேறு பெயர் தான் எழுதியிருக்குது. அப்படியே தேடிக்கிட்டே இருந்தேன். டைம் முடிஞ்சு போச்சுங்க ஐயா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் சொல்கிறாங்க. இப்போது அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, "சரிங்கப்பா, உங்களுக்கு இரண்டாவதாக இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு 5 நிமிடங்கள் கொடுக்குறேன். இப்போ என்னென்னா, நீங்கள் போயிட்டு முதல் பலூன் எடுப்பீங்க பார்த்தீங்களா, அதில் யார் பேர் எழுதியிருக்கோ அவங்க பெயரை கூப்பிட்டு அந்த பலூனை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இப்படி எல்லாரும் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சின்ன ஐடியா கொடுத்து அவர் அனுப்பி விடுறாரு. மறுபடியும் டைம் ஸ்டார்ட் ஆகுது. வேக வேகமாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் போயிட்டு பலூனை எடுத்து பார்க்குறாங்க. இப்போ ஒவ்வொரு பலூன்லையுமே மற்ற மாணவர்களோட பெயர்கள் எழுதியிருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பலூன் எடுக்கிறான்னு வச்சிங்களேன், அதில் ஆனந்த்னு எழுதியிருந்தா, "ஆனந்த், எங்கள் பாப்பாவுடைய பலூன் எங்கே இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த பலூனை ஒப்படைச்சிடுறாங்க. இப்படியே ஒவ்வொரு மாணவர்களும் அந்த பலூன் இருக்கிற பெயரை படித்து அதுக்கு உரியவர்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் கிட்டத்தட்ட 3 நிமிடங்களில் முடிஞ்சு போயிடுது. எல்லாருக்கிட்டையுமே அவங்க பெயர் எழுதுன அந்த பலூன் வந்து கையில் இருக்குது. இப்போ ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த பலூனை வந்து ஒரு தங்க பலூன் மாதிரி நினச்சிக்கிட்டு ரொம்ப பாதுகாப்பாக எடுத்துக்கிட்டு அவங்க கிளாஸுக்கு வராங்க. இப்போ வந்ததுக்கு அப்புறமா தான் ப்ரொஃபஸர் பேசவே ஆரம்பிக்கிறாரு. "இங்கே பாருங்கப்பா, இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்த டாஸ்க் வந்து வெறுமனே ஒரு விளையாட்டு மட்டும் கிடையாது. இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குது. இப்போ இந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணீங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பெயரை மட்டும் தேடிக்கிட்டே இருந்தீங்க. அதாவது உங்களுடைய மகிழ்ச்சியை மட்டும் தேடிக்கிட்டே இருந்தீங்க. அதனால் கடைசி வரைக்கும் உங்களுடைய மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கவே முடியலை. ஆனால் 2வது டாஸ்க் அப்போது நீங்கள் மற்றவங்களோட மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செஞ்சீங்க. இதனால் என்னாச்சு, ரொம்ப சீக்கிரமான நேரத்திலேயே ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய மகிழ்ச்சி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் வாழ்க்கையிலும் இது போல தான். இப்போ நீங்கள் ரொம்ப சுயநலமாக உங்களுடைய மகிழ்ச்சியை மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை மட்டும் ரொம்ப பிரதானமாக தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்காமலே போயிடும். நீங்கள் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் அதுவே எப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு அவங்களுடைய மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்கிறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்களுமே மகிழ்ச்சி அடைவீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையிலுமே இதை அப்ளை பண்ணுங்கள். எப்போவுமே மற்றவங்களோட மகிழ்ச்சியை தேடுறதுக்கு உதவி செய்யுங்க. கண்டிப்பாக நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாரு. இப்போது அந்த கதையில் வந்தது போல தாங்க, நாமுமே ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மகிழ்ச்சியை மட்டும் தேடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் கடைசி வரைக்கும் அது கிடைச்சிதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் அதுவே எப்போ நீங்கள் மற்றவங்களோட மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்கிறீங்களோ
அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கும் போது நீங்களுமே உங்களுடைய மகிழ்ச்சியை கண்டுபிடிப்பீங்க. அதனால் இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் மற்றவங்களோட மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான சமூகத்தை உருவாக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.